ஹாய் எவ்ரி ஒன். விலாக்லாம் இல்லை இது. ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும் 8th அன்னைக்கு, லாஸ்ட் வீக் Thursday 8th அப்போது வந்து ஜப்பானில் ஒரு எர்த்குவேக் வந்திருந்தது. ரிக்டர் 7.1. அது வந்து மியாசாக்கி பெர்ஃபெக்சர் ஹியூகானாகாசி அங்கே வந்துருந்தது. அதாவது இங்கேருந்து ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்கும். பட் ஸ்டில் ஹோல் கண்ட்ரிக்குமே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜப்பான் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு மெகா எர்த்குவேக் வரப்போகுது, பிக் ஒன் இஸ் கம்மிங் அப்படின்னு ஒரு அலர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ தட் இஸ் அப்சல்யூட்லி த ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் ஜப்பானில் அப்ராக்சிமேட்லி ஒரு வருஷத்தில் 1500 எர்த்குவேக் வரும். அப்போ கூட இது வரைக்கும் அலர்ட் கொடுத்ததில்லை. 2011 பெரிய டிசாஸ்டர் வந்திருந்தது, சுனாமி வந்துருந்து, இது வரைக்கும் அலர்ட் கொடுத்ததில்லை. பட் வந்து அந்த அலர்ட் சிஸ்டமே ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த அலர்ட் வந்து ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப எப்படி ஒரு பயம் வந்துருச்சு, ஃபியர் அதிகமாகிடுச்சு. பீப்புள் ஸ்டார்டட் ஸ்டாக்கிங் எவ்ரி திங், டாய்லெட் பேப்பர், அப்புறம் போர்ட்டபிள் டாய்லெட்ஸ் எல்லாமே, வாட்டர், அப்புறம் நான் பெரிஷபிள் ஃபுட் எல்லாமே ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து ஒரு சைட் ஆஃப் பீப்புள் வந்து இது தேவையே இல்லாத அலர்ட் 30 இயர்ஸில் வரப்போகுதுன்னு சொல்லிடுறாங்க. அதாவது 30 இயர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ஒரு பெரிய எர்த்குவேக் வந்து ஹிட் பண்ண போகுது ஜப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சைடில் வந்து இல்லை இது தேவையே இல்லை, எப்போ வரப்போகுதுன்னே தெரியல, எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் வந்து அவருடைய ஃபாரின் டூர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு பி வித் த பீப்புள் அப்படின்னு இருக்காரு. ஸோ வந்து இது எல்லாமே, அதாவது ஜப்பானுக்கு இட் இஸ் வெரி காமன் எர்த்குவேக்குங்கிறது. சும்மா அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் அது. பட் எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு. பிகாஸ் இந்த டைப் ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர் நம்ம ஃபேஸ் பண்ணதே கிடையாது இல்லையா. சென்னையில் எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் பண்ணதில்லை, ஃபேமிலிலையும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் திஸ் இயர், அதாவது 1/1/2024 அன்னைக்கு 7 மேக்னிடியூட் வந்திருந்தது ஒசாக்காவில். என் ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணார். அவர் வந்து பெருசாக அதுவும் சொல்லலை. நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன். எர்த்குவேக் வந்து இப்படி போச்சு. பட் எந்த திங்ஸுமே கீழே விழலாம், பயப்பட ஒன்றுமே இல்லை, எவ்ரி திங் இஸ் நார்மல், 1 minute ஃபீல் பண்ண அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு. பட் எனக்கு அந்த பயம் இருக்குது. அவர் ஜப்பான் அப்படின்னு என்னைக்கு நாங்கள் ஜப்பான் மூவ் ஆகிறோம் அப்படின்ற டாபிக் வந்து அன்னிலேருந்தே தட் தாட் வாஸ் ஹாண்டிங் மீ. சம்டே ஆர் அதர் we are going to be in this position அப்படின்னு. ஸோ அவர் ஓகே எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்ட்டாரு. சரி, பட் நான் வந்து அன்னிலேருந்தே ஐ ஸ்டார்டட் கூகுளிங். ஓகே, ஆக்சுவலாக வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் திஸ் எர்த்குவேக், என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ், என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஹவு டு டேக் கேர் ஆஃப் அவர்செல்ஸ், இதெல்லாமே நான் அப்போலேருந்தே பார்த்துட்ருக்கேன். ஸோ இது ஆக்சுவலாக அதில் ப்ரெடிக்ஷன்ஸ்னு எதுவுமே கிடையாது. எர்த்குவேக், சுனாமி கூட ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. எர்த்குவேக் ப்ரெடிக்ஷன் வந்து அது அவ்வளோ இது இல்லை. ஏன்னா எர்த்குவேக் வந்தப்புறம் சுனாமிங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன் வரும். பட் எர்த்குவேக் வந்து ஒரு அலர்ட் கொடுத்தாங்களே தவிர, அதாவது இந்த அலர்ட் வந்து எல்லாம் சேஃபாக இருங்க, எல்லாம் சேஃப், வீட்டில் எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க, எமர்ஜென்சி கிட்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற அலர்ட் தானே தவிர உடனே வரப்போகுது அப்படிங்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பீப்புள் பிலீவ், அது மித்தா இல்லை உண்மையான எனக்கு தெரியல, ஒரு எர்த்குவேக் வந்ததுன்னா, ஒரு ஸ்மால் வந்தோம்னா கூடவே ஒரு பெரிய அடுத்தது பெருசாக ஒன்று வரும் அப்படிங்கிறதும் வந்து தேர் இஸ் அ பிலீஃப் ஹியர். ஸோ அந்த எர்த்குவேக் வந்ததுனால அது கூடவே இன்னொரு பெரிய எர்த்குவேக் வரப்போகுது அப்படின்னு தே ஸ்டார்டட் பிலீவிங். அதுக்கப்புறம் 4 எர்த்குவேக் வந்துருச்சு. எல்லாமே குட்டி குட்டியாக தான். ஜப்பானுக்கு அது குட்டி எர்த்குவேக். ஸோ இங்கே எர்த்குவேக் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம ரிக்டர் சொல்லுவோம் இல்லையா. That is the term we use to measure earthquake. But Japan also has another seismic intensity scale. அவங்க 10 ஸ்கேலில் மெஷர் பண்ணுறாங்க. அதாவது 1 2 3 4 5 லோயர் 5 அப்பர் 6 லோயர் 6 அப்பர் 7. ஸோ 10 ஸ்கேலில் அவங்க மெஷர் பண்ணுறாங்க. இது வந்து ஜப்பான் மட்டும்தான். பிகாஸ் ரிங் ஆஃப் ஃபயரில் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. பட் ஜப்பான் இஸ் வெரி வெரி ப்ரோன் டு எர்த்குவேக். பிகாஸ் 4 டெக்டானிக் பிளேட் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஜப்பான் இஸ் சிட்டிங் பிலோ 4 டெக்டானிக் பிளேட்ஸ். ஸோ அதனால் எது மூவ் ஆனாலும் வந்து இங்கே வரும். அதே மாதிரி இந்த ரெடினஸ் வந்து அன்பிலீவபிள்.
ஜப்பானில் இருக்கிற அந்த சேஃப்டி இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தாலும் இப்படிங்கிறதுக்குள்ள தேல் ரெக்கவர் ஃப்ரம் தட். அந்த ரெடினஸ், அவ்வளோ வாலண்டியர்ஸ். இப்போது ட்ரெயினோட ஸ்பீட்லாம் குறைச்சிட்டாங்க. இந்த அலர்ட் வந்த அப்புறம் ஹோல் ஜப்பான், அதாவது மியாசாக்கி ப்ரிஃபெக்சருங்கிறது எங்கேயோ கீழே இருக்குது, பட் டோக்கியோலேருந்து எல்லா இடத்துலையுமே சின்கான்சன் புல்லட் ட்ரெயினோடைய ஸ்பீடெல்லாம் குறைச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே எவாக்குவேஷன் பாயிண்ட்ஸ் வந்து சுனாமி அலர்ட் வந்தால் நீங்கள் இங்கே போகணும் அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷன்லாம் பேஸ் பண்ணியிருக்காங்க. பீப்புளுக்கு வந்து எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து காலகாலமாக தே ஹவ் பீன் ட்ரெயின்டு டு திஸ், பட் வி ஆர் நாட் இல்லையா. ஸோ நான் திருப்பி அகெயின் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஐ ஸ்டார்டட் தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்டேன், ஹூ ஆர் லிவிங் ஹியர், ஜாப்பனீஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்டலாம் வி இன்ட்ராக்டட் அண்ட் ஐ ஃபவுண்ட் ஃபியூ ஐட்டம்ஸ். அதாவது குழந்தை இருக்கான், நம்மளும் இருக்கும் இல்லையா, பிகாஸ் அவர் ஆஃபீஸ் போயிடுவார், நான் மட்டும்தான் இருப்பேன். ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் ஹிம். ஸோ ஐ ஹாவ் டு பி ஸோ ரெடி. ஏன்னா இங்கே குழந்தைங்களுக்கு கூட தெரியும், ஜாப்பனீஸ் குழந்தைங்க ப்ளே ஸ்கூல் டாட்லர்ஸ்க்கு கூட அந்த எமர்ஜென்சி ட்ரில் சொல்லி கொடுத்துருவாங்க. பட் நமக்கு எதுவும் கிடையாது இல்லையா, பிகாஸ் வி ஆர் வெரி நியூ. அதனால் நிறைய படித்தேன், நிறைய இடத்துல நிறைய ரெஃபர் பண்ணேன். இங்கே பக்கத்தில் எர்த்குவேக் மியூசியம் இருக்குது, அங்கே சிமுலேஷன் இருக்கும், அதில் போய் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சு வச்சேன். ஸோ நான் வந்து ஆன்லைனில் நிறைய ஷாப்ஸில் இது வந்து விற்கிறாங்க. அதாவது எர்த்குவேக் எமர்ஜென்சி கிட்ஸ், எல்லா கிட்லேயுமே வந்து 3 days சர்வை பண்ண என்ன வேணுமோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு அது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆன்லைன்லலாம் பார்த்தேன். டெலிவர் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது, மீன்ஸ் 3 days 5 days அந்த மாதிரிலாம் ஆகுது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் லைக் எப்போ வேணால் வரலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தானே. ஸோ நம்ம வந்து வீல் ஹாவ் சம்திங் ஹேண்ட் இன் ஹேண்ட், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் ஹி ஹேவ் சம்திங், அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு அதெல்லாம் இருக்கும். பட் எர்த்குவேக் சுனாமிங்கிறதுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காலாம் வி டோன்ட் ஹாவ் எனி எமர்ஜென்சி கிட்ஸ். ஸோ அதனால் நான் பார்த்து இன்னைக்கு இட் இஸ் அ ஹாலிடே டுடே. ஸோ நான் காலையிலே போய் என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் வாங்கி 3 days சர்வைவ் பண்ண நம்ம ஸ்டாக் பண்ணோம்னா நிறைய ஸ்டாக் பண்ணணும். அதாவது ஒரு எமர்ஜென்சி வருது, அந்த ஸ்டாக் எடுத்துகிட்டு நம்மளால் வெளியே போக முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் குவிக் டு கிராபாக குட்டியாக ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஸ்ட்ரிங் பேக் வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த கிட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிங் பேக்லேயும் வருது, பெரிய பேக்லேயும் வருது, பெரிய டப்பாலையும் கூட இருக்குது. நான் பார்த்தேன், ஈபேல பார்த்தேன். ஸோ ஐ தாட் ஆஃப் டூயிங் திஸ். ஸோ ஓகே நம்ம பேக் பண்ணலாம், யாராவது நம்மள மாதிரி தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஐ ரெக்கார்டட். பட் ஒன் மோர் திங், நத்திங் டு பேனிக். ஜப்பானில் இருக்கிறவங்க பார்த்தாலும் சரி, தேர் ஃபேமிலி தான், என் ஃபேமிலி, எங்கள் வீட்டுக்கு கூட தெரியாது இங்கே இவ்வளோ அலர்ட் இருக்குன்னு. எங்கள் அம்மா கேட்டாங்க, நான் சொன்னேன் இல்லைம்மா நத்திங், அன்றைக்கி வந்தது, அன்றைக்கி சுனாமி வார்னிங் கொடுத்தாங்க, அவ்வளோதான் அப்படின்ட்டேன். பிகாஸ் இது எங்கே இன்னைக்கு வரப்போகுதுன்னு தெரியாது, பட் அங்கே பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஜப்பான் இஸ் ஸோ ரெடி. எவ்வளோ, அதாவது 7 magnitudeல மியாசாக்கிலாம் அன்றைக்கி வந்து எர்த்குவேக் வந்திருக்கு, ஒரு கேஷுவாலிட்டி கூட கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி ஜப்பான் வீடு எல்லாமே தேர் இஸ் அ ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரக்ஷன் விச் என்டியூர்ஸ் எர்த்குவேக். அதாவது இப்படியெல்லாம் ஆடாது, இப்படி தான் பில்டிங் போகும். அந்த பேஸ்மெண்ட்டுக்கும் இதுக்கும் நடுவில் தேர் இஸ் சம் ஸ்ட்ரிங் ஆர் சம்திங் விச் என்டியூர்ஸ் எர்த்குவேக், இப்படி தான் போகும். ஸோ என்ன ஆகும்னா எதுவுமே விழாது. ரொம்ப 9 magnitude மேலே போனால் தான் கேஷுவாலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால் இது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜப்பான் இஸ் எ வெரி சேஃப் கண்ட்ரி. அதே மாதிரி இந்த மாதிரி அலர்ட் வந்த உடனே என்ன ஃபஸ்ட்டு பண்ணுவாங்கன்னா, மிடில் வந்து சுற்றி இருக்கிற ஃபர்னிச்சர் மிடில் இருக்கிற எல்லாத்தையுமே சுற்றி வச்சுருவாங்க. அதாவது நம்ம ரொம்ப இருக்கிற இடத்துல மேலே விழுற மாதிரி ஃபர்னிச்சர் வைக்க மாட்டாங்க. ஸோ அது ஃபஸ்ட், அதுவும் நான் படித்தேன். ஸோ இப்போ நைட்டு தூங்குறப்போ வந்ததுன்னா பக்கத்தில் கேபினட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்காது, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே ஹாலில் வந்து எல்லாத்தையுமே ஓரமாக வச்சுட்டோம். ஆல்ரெடி இப்படி தான் இருக்கும், பட் அந்த டேபிள் அந்த கேபினட்ஸ்லாம் கொஞ்சம் முன்னாடி இருக்கும், எல்லாமே சேர்த்து சாய்ச்சி ஓரமாக வச்சாச்சு.
ஸோ எல்லாமே வால் மவுண்ட், ஆக்சுவலாக வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே டக்குன்னு விழாது. பட் ஸ்டில் பெரிய எர்த்குவேக்னா அதை வந்து என்டியூர் பண்ணுற மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷனே இருக்கும். அதே மாதிரி எக்ஸிட் எல்லாமே ஸ்டெப்ஸில் தான் போகணும். இது எல்லாருமே பேசிக்காகவே தெரியும். ஸ்டெப்ஸில் தான் போகணும். லிஃப்ட்டை வந்து கட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எங்கெங்கே எவாக்குவேஷன் பாயிண்ட்னு எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்லையுமே க்ரீன் லைட்டை வச்சு ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே போயிடலாம். அதனால் மோஸ்ட்லி இண்டோர்ஸில் இருந்ததுன்னா, இண்டோரில் ஒரு பர்சன் இருக்கிறப்ப எர்த்குவேக் வந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டேபிளோ என்னமோ அதுக்கு கீழே போயிடணும். அது ஒரு பேசிக் இது. அதே மாதிரி கத்தக்கூடாதும்பாங்க. பில்டிங் கீழே ஸ்ட்ரக் ஆகிட்டா மற்றவங்களை கூப்பிட்டு எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து விசில், அப்புறம் SOS காட்டுறதுக்கு வந்து சம் ரிஃப்ளெக்டிங் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது மிரர் மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே டக்குன்னு இருக்காது நம்மக்கிட்ட. ஸோ வி ஆல்வேஸ் ஷுட் ஹாவ் கிராப் அண்ட் கோ, ஒரு பேக் மாதிரி. ஸோ அதுக்காக தான் வந்து ஐ டிசைடட் வில் பேக் 2 bags. ஒன்று எனக்கு ஒன்று அவருக்கு. ஸோ எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகலாம். அவுட் சைடில் இருந்தால் பரவாயில்ல, பிகாஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவுட் சைடில் டப்புன்னு அப்படியே பில்டிங் இப்படிலாம் வராது, இப்படி தான் உட்காந்தாலுமே. ஸோ அவுட் சைடில் அவ்வளோ பிரச்சனை வராது அப்படின்னு நினச்சி இதில். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற மோஸ்ட்லி வீட்டில் தானே இருப்போம். ஸோ வீட்டில் இருக்கிறப்போ வி ஷுட் பி, எப்படி சொல்கிறது, ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய அலர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமும் வந்து கேஷுவலாக இருக்கக்கூடாது அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கலாய்ச்சிட்டே இருந்தார் என்ன. ஜப்பானில் இருக்க எல்லாரும் கூலாக இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, நீ மட்டும்தான் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க, இதை பற்றி பேசிகிட்டு இருக்க, இதுக்கு பேக் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. பட் ஸ்டில் எனக்கு வந்து ஐ ஹாவன்ட் ஃபெல்ட் எனி எர்த்குவேக். குழந்தை வேற, இட்ஸ் லைக் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிம். ஸோ எல்லாமே எனக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஐ காட் திஸ் பேக். எல்லாமே 100 ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ ஐ காட் திஸ் பேக், இந்த ட்ரா ஸ்ட்ரிங் பேக்கு. ஸோ அவங்க பேக்கில் பேசிக்காக வந்து 3 daysக்கான சர்வைவல் கிட் இருக்கும். நான் வந்து 2 bottle வாட்டர் தான் வாங்கினேன். ஏன்னா இது குட்டி பேக்குங்கிறதுனால. இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் அ பிக் பேக், ஒரு நாளைக்கு 1.2 1.3 gallons ஆஃப் வாட்டர் ஒரு இண்டிவிஜுவலுக்குன்ற பேசிஸில் எவ்வளோ வாட்டர் பேக்கெட் வேணுமோ வாங்கிக்கலாம். அதாவது ஒரு கேஸ், ஒரு 6 வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். பட் நான் வந்து ஜஸ்ட் டக்கு டு குவிக்காக கிராப் பண்ணிட்டு போகிறதுக்காக ஐ ஜஸ்ட் பாட் ஒன்லி 2. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பெரிஷபிள் தான் பேக் பண்ணணும். இதில் என்னென்னா, நான் எல்லாத்தோட எக்ஸ்பைரியுமே பார்த்துட்டேன். 2025 வரைக்கும் இருக்குது. சப்போஸ் அது வரைக்கும் யூஸ் ஆகலை, நம்மளோட கிட்ட நம்ம மாற்றணும் அப்படின்னா வி ஹாவ் டு கீப் ஆன் சேஞ்சிங். ஏன்னா உள்ள ஃபுட் ஐட்டம் வைக்கணும் இல்லையா. 3 daysனால் சர்வை பண்ணுறதுக்கு ஃபுட்டு வேணும். ஸோ அதனால் ஸோ தண்ணி ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக நிறைய தண்ணி வச்சுப்பாங்க. ஏன்னா எல்லா பர்பஸுக்காகவும் வாட்டர் குடிக்கிறதுக்கு, ஸ்ப்ளாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி தேவைப்படுங்கனால தண்ணி நிறைய எப்பவுமே பேக் பண்ணிப்பாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. காம்பஸ், நான் காம்பஸ்லாம் வாங்கலை பிகாஸ் எனக்கு கிடைக்கல டக்குன்னு. காம்பஸ் வச்சுருப்பாங்க. லைட்டு, ஐ காட் லைட். எனக்கு ஃப்ளாஷ் லைட் கிடைக்கல. ஐ காட் திஸ் சார்ஜபிள் லைட். இந்த சார்ஜபிள் லைட் கிடச்சிது. ஸோ இட் இஸ் லைக் எனக்கு ஹெல்ப் வேணும்னா ஐ கேன் கால் லைக் திஸ். அந்த சுச்சுவேஷன் வராது, பட் ஸ்டில் ஐ எம் ப்ரிப்பேரிங். ஸோ திஸ் லைட் அண்ட் வைப்ஸ். அப்புறம் கேஷ் எப்போவுமே இருக்கணும். எமர்ஜென்சி கேஷ் வந்து எப்பயுமே வச்சுக்கணும் அப்படிங்கிறது பேசிக் ரூல். அண்ட் கேண்டில்ஸ் இம்மீடியட்டாக வேணும். அதாவது ஹெல்ப் கேட்குறதுக்கு அந்த ஃபயர் ஸ்டிக்ஸ், கேண்டில்ஸ், அப்புறம் கிராக்கர்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ கேண்டில், அதுக்கு மேட்ச் பாக்ஸ், வாட்டர் ப்ரூஃப் மேட்ச் பாக்ஸ். அப்புறமா வந்து பேட்ரிஸ், பெரிய பேட்ரி, சின்ன பேட்ரின்னு பேட்ரிஸ். அப்புறம் நமக்கு ஷவுட் பண்ணக்கூடாது. நம்ம ஷவுட் பண்ணி நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. விக்டிம் வந்து பில்டிங்கு கீழே ஸ்ட்ரக்காக இருக்கிற விக்டிம் வந்து எனர்ஜி வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ பக்கத்தில் இருக்கிற நல்லா ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்ட் வச்சு சவுண்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இல்லைனா லைக் சன் எங்கே இருக்கோ அது கிளார் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணால் இட் இஸ் அ சைன் தட் சேவ் அப்படின்னு அர்த்தம். SOS அப்படின்னு அர்த்தம். அண்ட் சிசர்ஸ். அப்புறமா சார்ஜர்.
பவர் பேங்க், டிஃபால்ட்டாக பவர் பேங்க் யூஸ் பண்ணுறவங்க பவர் பேங்க். ஸோ இதெல்லாமே வந்து இதோட ஆக்சுவலாக விசில், ஐ எம் சர்ச்சிங் ஃபார் விசில். ஸோ விசில் கண்டிப்பாக வாங்கிக்கணும், ஏன்னா கத்த முடியாது. ஸோ விசில் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ அது வந்து ஒரு கிட், அதாவது என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு கிட்டு. காம்பஸ்லாம் பேசிக்காக விசில், காம்பஸ் அதெல்லாம் இருக்கணும். ஐ எம் சர்ச்சிங் ஃபார் தம். அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் டிஃபால்ட். இதில் வந்து பேண்டேட், அப்புறம் அந்த டேப்பு, காஸ், அப்புறம் செப்டிக் ஆகாமல் இருக்க லிக்விடு, அதெல்லாம் பேசிக். அது கூட சேர்த்து நம்ம ஏதாவது மெடிசன் யூஸ் பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக வச்சுக்கணும். குழந்தை இருக்காங்கிறதுனால நேசல் ட்ராப்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டேப்லெட்ஸ், நார்மலாக நம்ம ஏதாவது இண்டிவிஜுவல் டேப்லெட் எடுத்துக்கிறோன்னா அதெல்லாம் வந்து இதில் போட்டு அதெல்லாம் வச்சுக்கணும். ஸோ அது ஒன்று. அண்ட் ஃபுட் இங்கே நான் பெரிஷபிள், நான் வெஜிடேரியன்ஸ்க்கு நிறையா கிடைக்கும். கப் நூடுல்ஸே போதும், 3-4 பாக்ஸ் கப் நூடுல்ஸ் வாங்கிட்டா மோர் தேன் எனஃப். பட் நமக்கு அப்படி கிடையாது இல்லையா, வெஜிடேரியன்ஸ்க்கு வி ஹாவ் லிமிட்டேஷன். அதே மாதிரி தான் நான் இதுவுமே 2025 வரைக்கும் எக்ஸ்பைரி இருக்கிறதா பார்த்து வச்சுருக்கேன். அமினோ ஆசிட்ஸ் ஜெல்லி மாதிரி செக் பண்ணிக்க. அண்ட் இது வந்து கலோரி மேட், இது வந்து ஒரு பிளாக் ப்ரோட்டீன் பார் மாதிரி தான். இதுவும் டக்குன்னு எனர்ஜி கிடைக்கும், கொஞ்சம் சாப்பிட்டாலே ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா ஐ வாட் ஸ்னீக்கர்ஸ். எனர்ஜி பார்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. அண்ட் ஆல்சோ அது பியூர் வெஜ்ஜும் கிடையாது இங்கே. சரின்னு ஓகே, ஸ்னிக்கர்ஸ் வந்து வி ஆர் யூஸ்ட் ஐ வாட் ஸ்னிக்கர்ஸ். அப்புறமா பிஸ்கெட்ஸ், குட்டி பிஸ்கெட்ஸ், அதாவது என்னெல்லாம் சின்ன பேக்கில் பேக் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ஐ பேக்டு. இது கூட சேர்ந்து ஐ வாஸ் பிளானிங் டு டேக் குழந்தைக்கு ரெடி டு ஈட் ஃபுட்டு. அப்புறமா வந்து பால் அப்போ கிடைக்காது இல்லையா, ஸோ அதனால் சரி நம்ம அவனுக்கு ஃபார்முலா வாங்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அண்ட் இது வந்து நம்மளுடைய பேசிக் பர்சனல் ஆக்சசரிஸ், ப்ரஷ், பேஸ்ட், மவுத் வாஷ், சோப்பு, வைப், சம்திங் லைக் தட். அதெல்லாம் கிளிப், பேண்ட்ஸ், அந்த மாதிரி என்ன வேணுமோ அதெல்லாம். அண்ட் குழந்தை இருக்காங்கிறதுனால ஐ டுக் டயப்பர்ஸ் அண்ட் வைப்பு. டிஷ்யூ நான் நமக்கு எடுத்துக்கிட்டேன். குழந்தைக்கு டயப்பர் அண்ட் வைப். பெரியவங்களுக்கு வந்து உமனுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் நீட்ஸ் ஏதாவது வேணும்னா அதையும் எடுத்து வச்சுக்கணும். அண்ட் ட்ரெஸ், 3 நாள் ட்ரெஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்க சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பிளாங்கெட்டு அதெல்லாம் வந்து வைக்கணும். நான் ரொம்ப சின்ன பேக் தான் எடுத்தேன், அதனால் நான் பிளாங்கெட்லாம் வைக்கல. பிளாங்கெட், அதுக்கப்புறம் வந்து 3 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துக்கணும். போர்ட்டபிள் டாய்லெட்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ நம்மளது ஸ்மால் ஒன். ஸோ அதனால் ஐ டுக் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் அ பிளாங்கெட் ஃபார் ஹிம். ஸோ எனக்கு நான் பிளாங்கெட் எடுத்துக்கல, என்னுடைய ட்ரெஸ்ஸு அவ்வளோதான். ஸோ இது just a small one. It is என் ஹஸ்பண்ட் இந்த வீடியோ போடக்கூடாதுனாரு, பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு ஸ்கேர் சம் ஒன் அப்படின்னு. இட் இஸ் நாட் ஃபார் ஸ்கேரிங், இட் இஸ் நான் நிறையா கூகுள் பண்ணி நிறையா தென் பிட்டாக எடுத்து ஐ பேக்டு திஸ். அந்த மாதிரி சர்ச் பண்ண வேணாம், ஒரே காம்பேக்டாக ஒரே வீடியோவில் யூ வில் ஹாவ் ஆல் தி இன்ஃபர்மேஷன் யூ வாண்ட் அப்படின்னு. என் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஆர் சம் ஒன் ஹூ இஸ் ரிலேட்டட் டு தெம், அவங்களுக்கு இது தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ரைட் நவ். எர்த்குவேக்லாம் வராது, வந்தாலும் இட்ஸ் கோயிங் டு பி சேஃப். அதனால் யாரும் பயப்பட வேணாம். just keep yourself prepared. If you are in Japan, if you are new to all these things, just keep yourself prepared. கிட்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் நிறையா பார்த்துருப்பாங்க, பட் ஸ்டில் நான் சொல்கிறேன் பிகாஸ் ஏன்னா அவனுக்கும் he has not been to this situation. இங்கே இருக்கிற ஜாப்பனீஸ் டாட்லர் கூட தெரியும் எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னு, பட் இங்கே அடல்ட் எனக்கு கூட தெரியாது. ஸோ அதனால் வில் கீப் ஆர் செல்ஃப். பட் ஐயோ அன்னைக்கு எடுத்து வைக்கலையே அப்படின்னு பின்னாடி ரிக்ரெட் பண்ணுறதுக்கு வில் ஹாவ் எவ்ரிதிங் பேக்.